ஓகே. ஸோ ஹாய் ஆல், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னாக்கா, லைக் த்ரீ சம் க்ளோசஸ்ட். ஓகே. ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, லைக் த்ரீ சம், லைக் மூணு நம்பர், ஏதோ மூணு நம்பர் வித் டிஃபரெண்ட் இன்டைசஸ், அதை நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு ஜீரோ வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பாசிபிள் வேரியஸுமே நம்ம எடுத்து நம்ம கொடுத்தோம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைக் த்ரீ சம் க்ளோசஸ், லைக் இப்போ அவன் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவான், and then he is also going to give you a target. ஸோ அவன் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவான், அதுலேயே உங்களுக்கான டார்கெட்டுமே இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 2 வரணும். ஓகே. ஸோ இல்லை இல்லை சாரி, டார்கெட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கான், டார்கெட்லேருந்து 1ன்னு கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ ஏதாச்சும் ஒரு மூணு நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 1 வரணும், ஆர்எல்ஸ் 1க்கு கிட்ட இருக்கணும். ஓகே. ஸோ அதான் அஜெண்டா. எய்தர் எனக்கு 1 வரணும், இல்லாட்டினா 1 கிட்ட நெருங்கி இருக்கணும். ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவலாக ட்ரை அவுட் பண்ணுவோம். இங்கே வந்து -1 2 1 -4 இருக்குங்களா? ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மேபி வி கேன் ஆல்சோ டேக் தி இண்டெக்ஸ் வேல்யூஸ் 0 1 2 3. சரியா? ஸோ திஸ் இஸ் தி வே. ஸோ இப்போ நாங்கள் இந்த லைன் இதுவுமே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இங்கே முட்டை 1 2 3 -1 -2 -3 -4, நம்ம இங்கே 4 வரைக்கும் வச்சுக்கோம். ஓகே. ஸோ டேக் எனி த்ரீ நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் -1 2 1 எடுக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா, இதுவும் அடிச்சிடும். ஸோ ஐம் கோயிங் டு கெட் 2. 2 வந்து என்னோட டார்கெட் எலமெண்ட் வந்து மேபி t = 1 கொடுத்துக்கிறேன். 1 1 and 2, இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஹாப் தான். ஓகே. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 1. ஸோ அதனால இது நம்ம இது வரைக்கும் இப்போதைக்கு தான் க்ளோசஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதே கதையை இப்போ நம்ம வந்து சே -1 2 -4 எடுக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா -1 2 -4 எடுத்தோம்னாக்கா -5 -2 -3. -3ங்கிறது வந்து விச் இஸ் லைக் ஃபார் அவே ஃப்ரம் 1. ஸோ மொத்தம் நான் 4 ஹாப் பண்ணணும். 1 2 3 4. சரி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 இருக்கு. இங்கேருந்து டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அண்ட் டிஸ்டன்ஸ் காண்ட் பி நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் லைக் இட் கான் பி நெகட்டிவா இருக்கவே முடியாது. ஸோ இதனால நினைச்சுக்கோங்க, இதுதான் ட்ரிக்கே. இங்கே க்ளோசஸ்ட்டுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கான் பி நெகட்டிவ். அந்த ஒரு விஷயத்த நம்ம இங்கே உள்ள யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றோம். அண்ட் தென் சே மேபி லைக் ஐ எம் கோயிங் டு டேக் லைக் ஒன் another இன்புட் லைக் 2 1 -4. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 -4 ஆயிரும், இட்ஸ் ஈக்குவல் டு -1 -1. அண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஹாப்ஸ் தள்ளி போகணும். இங்கே ஒரு ஹாப் அண்ட் தென் ஒரு ஹாப் தள்ளி நான் போகணும். ஸோ திஸ் இஸ் தி வே. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூ வில் பி ஏபிள் டு சி திஸ் இஸ் தி வே. ஒரு ஹாப் 2 ஹாப் தள்ளி நான் போகணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லைக் ஐ எம் கோயிங் டு மேக் லைக் 2 more steps. ஸோ பட் நான் 2க்கு நான் வந்து ஒரே ஸ்டெப்லாம் ரீச் ஆகலாம். ஸோ இதை நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன், இப்போதைக்கு நான் 3 எடுத்திருக்கேன். பட் இந்த 3 இடத்துல நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, லைக் 2 இஸ் த நியரஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிற கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நவ் வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ இஸ், let's take the what to say, yeah, code base, and from there you shall try it out. So threesome closest. Java. Okay. ஸோ இப்போ முன்னாடி போட்ட அந்த ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிட்டு வில் ஜஸ்ட் புட் இட் ஹியர் அஸ் வெல். ஸோ இப்போ நான் இங்கே என்ன எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னா, த்ரீசம் க்ளோசஸ் தான்.
So but here what we are going to do is I'm going to get the numbers. Maybe I will just change the name of closest. Okay, so I'm going to get the numbers நான் ஆல்ரெடி வாங்க போறேன். அது கூட நான் வந்து இந்த டார்கெட்டையுமே வாங்கிக்க போறேன். int target. Okay, so maybe let me delete this entire item. This is totally fine. And then 3 sum closest. இது என்ன entry? It's going to return an integer தான். So this should be fine. Okay, for now I will just put like a return 0, but நம்ம எழுதிக்கலாம். So இந்த இடத்துல I'm going to have like some other element like int target is equal to, let's say நம்மளுடைய ஒண்ணுனே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்க ஏன் திரும்பி int ans is equal to nums comma target, அப்புறமாட்டிக்கு வர ஆன்சரை அப்படியே பிரிண்ட் பண்ண வேண்டியதான். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ தட் வி ஹேவ் நவ். ஸோ இப்போதைக்கு இதெல்லாமே தூக்கிடு, தேவையில்லை, என்ன நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக ஒரு ஸ்டெப் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் இந்த அரே லாஸ்ட் டைம் பண்ண அதே அப்ரோச் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அரேவை சார்ட் பண்ணிக்க போறோம். அரே ஸ்டார்ட் சார்ட். ஸோ நம்ஸ். ஓகே, இருங்க லேப்டாப்புக்கு நான் வியூர் கொடுத்துக்கிறேன். எஸ், அரேஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு டேக் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இப்போ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இந்த அரேல ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை வச்சுக்க போறேன். அதை ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் தென் மற்ற எலமெண்ட்ல மெயின்டைன் பண்ண போறேன். அதே 2 பாயிண்டர் தான். இங்க ஒரு பாயிண்டர், இங்க இன்னொரு பாயிண்டர் வச்சுட்டு ஐம் கோயிங் டு சி ஹவு ஐ கேன் டூ அப்படின்ட்டு. ஸோ நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா, ஒரு க்ளோசஸ்ட் சம் அப்படிங்கறத நீங்க ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதான உங்களுடைய இனிஷியல் ஸ்டெப். ஸோ இன்ட் closest sum. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா, இனிஷியலாக நீங்க எடுக்க சொல்லவே you can take nums of 0 plus nums of 1 plus nums of 2. ஓகே, ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு செக். இப்போ நீங்க nums of 0 1 2ன்னு கொடுக்குறீங்க. ஸோ நீங்க அவன் ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான், மினிமம் 3 இருக்கும். ஸோ தட் அதனால தான் நம்ம அங்கே இப்படி போகிறோம். சில இதில் ரெண்டு அரே, ஒரே அறையில் ரெண்டு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குனாக்கா தென் திஸ் வில் பி ரிட்டர்னிங் இன் ப்ராப்ளம். ஸோ அதனால யூ ஷுட் பி ஷுர், லைக் பிகாஸ் வி ஆர் யூசிங் தி கன்ஸ்டன்ஸ் அவன் என்ன கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணுறதுனால லைக் திஸ் இஸ் ஃபைன். So now what am I going to do is like int itr is equal to 0, itr less than nums dot length minus 2. I'm not going to iterate till the entire because கடைசி எலமெண்ட்டுக்கு முன்னாடி எலமெண்ட் வரைக்கும் தான், கடைசி எலமெண்ட்டுக்கு முன்னாடி எலமெண்ட் வரைக்கும் தான் you will be having like 3 numbers. ஏன்னா இது எல்லாமே 3 நம்பர்ஸ்னு சொல்லிட்டான். So now maybe I will just zoom in. Left is equal to itr plus 1. அதே மாதிரி int right is equal to nums dot length minus 1. Okay, so this is the way. So இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, மேபி ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஏ ஒன் another வேல்யூ லைக் கரண்ட் சம். ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ண போறோம். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சி with this left, while left is less than right, I'm going to create a value like current sum. So okay, snake case la eladakoodadhu, camel case la eladano. Current sum is equal to nums of itr plus
nums of left plus nums of right. Okay, so this is the value. இப்போ அந்த current sum நம்ம எடுத்தாச்சு. Now I need to see whether this current sum is closer to my closest sum. இந்த கரண்ட் சம்முக்கும் க்ளோசஸ்ட் சம்மோ, இப்போ கரண்ட் சம்மோட க்ளோசஸ்ட் சம் வந்து சின்னதா பெருசா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னா, லைக் ஹவு மினிமல் யூ ஆர் ஹேவிங் தி வேல்யூ, த டிஸ்டன்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஷுட் பி லைக் வெரி மினிமல். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் நான் எப்படி இங்கே பண்ண போறேன் அப்படின்னாக்கா, டிஸ்டன்ஸ் calculation. I'm going to negate two items. Okay, so என்னன்னா, if math dot absolute of current sum minus target. Okay, இப்போ current எடுத்துக்க sum minus target, if it is lesser than my math dot absolute of my closest sum minus target. ஸோ இங்கே அப்சல்யூட் யூஸ் பண்ணோம்னா, பிகாஸ் திஸ் இஸ் ஏ ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாங்கனால we are using this. ஓகே, இது கூட தேவைப்படாது, ஏன் இங்கே போட்டிருக்கோம். திஸ் இஸ் ஃபைன். If it is lesser than this, then what am I going to do is I'm going to update my closest sum. So closest sum will be by current sum. So இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். Now I need to do like some other checks. இப்போ லெஃப்ட் ரைட் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ இதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டை நான் அப்டேட் பண்ணி லைக் ஐ நீட் டு மூவ் டுவர்ட் ஃபார் ஈச் அண்ட் எவரி எலமெண்ட். ஸோ இங்கே நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இஃப் மை கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு மை டார்கெட். இப்போ நம்ம எடுக்கிற சம் வந்து டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, தென் ஐம் ஜஸ்ட் சிம்பிள், இதோட க்ளோசஸ்டா எதுவுமே இருக்க முடியாது. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் மை கரண்ட் சம். இல்லை லைக் கரண்ட் சம் வந்து இஸ் லெஸ்ஸர் தென் யுவர் டார்கெட் அப்படின்னாக்கா, தென் சின்ஸ் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து லெஃப்ட்டை கொஞ்சம் மூவ் பண்ணனா, லெஃப்ட் நான் ஒரு எலிமெண்ட் அடுத்தது நான் கொண்டு போனேன்னா, தென் ஐ மைட் பி கெட்டிங் அன் ஹையர் சம் தென் தி கரண்ட் வேல்யூ. ஸோ அதனால லெஃப்ட் பிளஸ் பிளஸ் பண்ணிடுறேன். அதுவும் இல்லை என்றால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தென் ரைட்ல தான் சின்னதா இருக்கு, தென் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் மைனஸ் மைனஸ். ரைட்டை நான் கொஞ்சம் முன்னாடி தள்ள போறேன், கரண்ட் சம்மோட பெருசா இருக்கு அப்படின்னாக்கா, தென் ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் தி மைனஸ் சம். ஸோ இப்படி தான் நான் இந்த ஃபுல் இது போகுது. And then what am I going to do is, in the for loop முடிஞ்ச உடனே I am just simply going to return my closest sum. So இவ்வளவுதான் வேலை. ஆனா இது மீடியம் சம், அதான் ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி வே. இப்போ அவன் கொடுத்த அதே இதே நம்ம ட்ரை அவுட் பண்ணுவோம். ஸோ ஐ எம் கெட்டிங் 2. ஃபைன். ஸோ இப்போ இதே இங்கே நம்ம வந்து முட்டை கமா முட்டை கமா முட்டை போட்டு டார்கெட்டை நம்ம முட்டைன்னு வச்சோம்னாக்கா, we should be getting 0. இல்லையே, சாரி, பில்ட் பண்ணணும். So we are getting 0. So this is fine. இப்போ நம்ம இங்க கொடுத்த ரெண்டு வேல்யூஸ், ஐ மீன் என்னது, லைக் தி எலமெண்ட்ஸ் அவங்க அங்க கொடுத்த, ஐ மீன் டெஸ்ட் கேசஸ் கொடுத்து வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். லெட்ஸ் புட் இட் ஹியர் ஆல்சோ. Okay. So if I'm going to execute this, டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு, பட் இங்க ஃபெயில் ஆகலாம். பார்ப்போம். பாஸும் ஆகலாம். பாஸ் ஆயிடுச்சு. ஓகே. So now this is again like we are beating only like 41%. Okay, how can I improve?
Submit. Still அதே தான் வந்திருக்கு. It's fine. Okay. Where can we improve the ப்ரோ நம்ம அங்க அந்த இஃப் கண்டிஷன் போட்டுக்கோல இஃப் கரண்ட் சம் இஸ் ஈக்குவல் டு டார்கெட் ரிட்டர்ன் கரண்ட் சம் அது மேலே பண்ணிடலாம். இங்க தானே கரண்ட் சம் கால்குலேட் பண்றேன். அதான் ப்ரோ இந்த இஃப்க்கு மேலேயே பண்ணிடலாம்னு கேட்டேன். ஓகே தட்ஸ் ஆல்சோ ஃபைன். மேபி அதுக்கு நம்ம இந்த இஃப் தூக்கி நம்ம கீழே கூட போட்டுக்கலாம். எல்லா அளவும் வரல, பட் ஃபைன். செஸ்கேஸ் பாஸ் ஆயிடுச்சு, அது வரைக்கும் ஃபைன். ஸோ நீங்கள் மேபி ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. லைக் இஃப் யூ ஆர் லைக் ஏபிள் டு இம்ப்ரூவ் சம் மோர், லைக் மேபி கேன் ட்ரை இட் அவுட். ஸோ யா, ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன். லைக் வேற யாராச்சும் ட்ரை அவுட் பண்ணியிருக்கீங்களா? இதில் ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியாஸ்? எதுலையுமே கம்மி பண்ண முடியாது, பட் யா ஃபைன், வாட் எவர். ஸோ திஸ் இஸ் தி கரண்ட் சொல்யூஷன் தட் வி ஹேவ். இதை ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. Maybe I will also implement it in Python and Go and I will push it. நீங்க அப்புறமா ஃப்ரீயா இருக்க சொல்ல you can just take a look and you can see. Okay, were any queries? No bro. Okay, then fine. So நாளையிலிருந்து குரூப்ல நான் ஸ்டார்டர்ங்கிற மெசேஜ் எல்லாம் போட போறது கிடையாது. லைக் இஃப் சம்ஒன் இஸ் தேர், லைக் ஐ மீன் ஐம் கோயிங் டு கோ வித் இட். இல்லாட்டினா நான் பாட்டுக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புஷ் இட். And if people are not showing for like one more week, then I'm going to